Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பட்ஜெட் பிளானிங் தாங்க பார்க்க போறோம். இப்போ நமக்கு ரொம்பவே முக்கியமானது நம்மளோட பட்ஜெட் பிளானிங் தான். ஒரு மந்த்லி வந்து ஒரு 15000 ஒரு 15k இருக்கிற salary வச்சு எப்படி இந்த ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணலாம் அப்படினு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏனா இப்பத்த சூழ்நிலையில வந்து பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா போயிடுச்சுங்க. நீங்க பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணாம பண்ணீங்க அப்படினா எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாயிரும். அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு மந்த் எண்ட்ல வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு 15k salary-ல எப்படி வந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் வந்து உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நிறைய டிப்ஸ் வந்து இடையில நான் சொல்ல போறேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் உங்களால பிளான் பண்ண முடியும். சரி, ஓகே, எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 15k சேலரியில் வந்து ஒரு 10k ஒரு 10,000 வந்து செலவு பண்ணலாங்க. மீதி ஒரு 5,000 அட்லீஸ்ட் அதில் பாதி ஒரு 2,500 மந்த்லி நம்ம சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிற டிப்ஸை ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி வந்து நம்ம சேலரியிலேருந்து சேவ் பண்ண முடியும் மணியை அப்படி சொல்லிட்டு நிறைய கால்குலேஷன்ஸ் பார்ப்பேன். நிறைய போஸ்ட் ஆஃபீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பேன். நிறைய வந்து இல்லை ப்ரைவேட் செக்டார், SBI அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார் அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பார்த்தேன். அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு 15k சேலரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட செலவுகளை 10,000 அடக்க முடியும் அப்படின்னா நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி அடக்கிடலாம். சரி, ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நம்மளோட முக்கியமான தேவைகள் என்னென்ன, அதுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்கிறேன். இந்த தேவைகளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான தேவைகள், இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கி வச்சா போதும். ஸோ அது பார்க்கலாங்க. இப்போது என்னோட பட்ஜெட் பிளானிங் எல்லாமே வந்து நான் ஒரு புக்கில் தான் நோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புக்கில் தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம பட்ஜெட் பிளானிங் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட பட்ஜெட் பிளானிங் பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள், பட்ஜெட் பிளானிங் சொல்லி போட்டு 2020க்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ மொபைல் ரீசார்ஜ் எவ்வளோ, இப்போ ரைஸோட வேல்யூ எவ்வளோ, இப்போ ஆயிலோட வேல்யூ எவ்வளோ, எப்படி போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வரும், ஹோம் ரெண்ட் வந்து இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு, எல்லாமே வந்து அப் டு டேட் கலெக்ட் பண்ணி 2020க்கு ஏற்ற மாதிரி நான் பட்ஜெட் பிளான் போட்டிருக்கேன். அண்டர் 15k உங்களோட சேலரி வந்து 15,000 இருந்துச்சு அப்படின்னா எப்படி சமாளிக்க முடியும் ஒரு ஃபேமிலியா அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ரெண்ட் ஆர் இஎம்ஐ. உங்களோட ஹோம் ரெண்ட் இல்லை இஎம்ஐ வந்து 3,000 தான் இருக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக போகக்கூடாது. போச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும். ஸோ நான் சொல்கிற பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க, 3,000 தான் இருக்கணும் ஹோம் ரெண்ட்டு. அடுத்தது வந்து இபி பில் வந்து உங்களுக்கு 100 யூனிட்ஸ் ஃப்ரீயாக தர்றாங்க. அது போக 150 rupees வந்து உங்களுக்கு வரலாம். அடுத்தது வந்து வெஜிடபிள் காஸ்ட்டு. ஒரு வீக்குக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸை ஒரே டைமில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் தனித்தனியாக போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்க தேவையில்லாத வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு தோணும், இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ வேண்டாம், எப்போவுமே ஒரு ஷாப்பிங் ஆகட்டும், ஒரு வெஜிடபிள் பர்ச்சேசிங் ஆகட்டும், இல்லை ட்ரெஸ் ஆகட்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஹேண்ட் ரிட்டனில் எழுதி கொண்டு போங்க. இல்லாட்டினா மொபைல் நோட்ஸாச்சும் எடுத்துகிட்டு போங்க. வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ 600 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா ஒரு மந்த்துக்கே, அப்போ வந்து பர் வீக்குக்கு 150 rupees தான் வந்து நீங்கள் பர் வீக்குக்கே பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்தது வந்து மில்க். கண்டிப்பாக மில்க் வாங்காமல் இருக்க முடியாதுங்க. அது வந்து எப்படி போட்டிருக்கு அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் கம்மியாக வாங்கலாம், ஒரு நாள் எச்சா வாங்கலாம். பட் மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு வந்து 600 எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மொபைல் பில் இப்போ இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் வந்து ஒரு வீட்டுக்கு 2 மொபைல் இருக்கும். 2க்கும் ரீசார்ஜ் பண்ணுவோம், ஒய்ஃப்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ வந்து ஜியோ பிளான் தான் போட்டிருக்கேன். பர் மந்த்துக்கு 150 rupees. அதுக்கப்புறம் வந்து கிராசரி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா வந்து பலசருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, ஆயில், சர்க்கரை, அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பர் மந்த்துக்கு 2,500க்கு தாண்டி போகக்கூடாது. நீங்கள் நினைப்பீங்க 2,500 ஒட்டுக்கா போய் வாங்கணுமான்னு. ஆமாங்க, அதுதான் கரெக்டு. நீங்கள் போய் ஒட்டுக்கா வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் போவீங்க. ஒன்றுமே இல்லை, மந்த் எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ரைஸ், ஆயில், தால் இருந்தாவே போதும், ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். ஸோ அதனால வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகம் பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு கேஸ் எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 700 rupees to 800 rupees வருது. 700 rupees நான் போட்டிருக்கேன் அப்ராக்சிமேட்லி. ஒரு கேஸ் வந்து 2 மாதத்துக்கு வரும். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து ஹாஃப் போட்டிருக்கேன். ஸோ 350 rupees கேஸ் எக்ஸ்பென்ஸு. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுங்க.
கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் சத்தும் கூட. அதனால வந்து 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. ஆனால் 1000 ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக போகக்கூடாது. இல்லை 1 வீக் ஒன்ஸு இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸு அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த 1000 ருபீஸ்க்கு எக்ஸ்பென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ நீங்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போவீங்க, அப்படி போகணும் அப்படின்னா வந்து இந்த 500 தாண்டிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட், அது பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து 9000 ருபீஸ்க்கு வந்திருக்கு. அதர் எக்ஸ்பென்ஸாக வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக நிற்குதுங்க. இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து ஒரு அத்தியாவசியமாக ஊருக்கு போகணும், இல்லை அப்பா அம்மா பார்க்கணும், இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகணும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய அட்டன் பண்ணுவோம். அந்த மாதிரி தேவைப்படும் போது இந்த 1000 ருபீஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தனியாக கையில் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே வரும், எமர்ஜென்சி, மேக்ஸிமம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வந்தாலும் இந்த 1000 ருபீஸில் நம்ம இருக்கணும். இப்போது இதில் வந்து இந்த 10,000லையுமே நீங்கள் எதில் கம்மி பண்ணலாம், எதில் வந்து இன்னும் கம்மி பண்ண முடியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆயிருக்கலாம். அப்படி ஆகும்போது எதில் நான் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கிராசரி எக்ஸ்பென்ஸ்லையும் இந்த நான்வெஜ்லையும் மட்டும்தான் நீங்கள் கம்மி பண்ண முடியும். இந்த நான்வெஜ் வந்து ஒரு வீக் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த கிராசரி எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நூடுல்ஸு இல்லை சேமியா அந்த மாதிரி நம்ம எடுப்போம், அதில் வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். இந்த கிராசரி எக்ஸ்பென்ஸும் இந்த நான்வெஜ்ஜில் மட்டும்தான் நீங்கள் கம்மி பண்ண முடியும். வேறு எதுவுமே நீங்கள் இதில் இருக்கிறது கம்மி பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக அதிகமாக வேணால் செலவு பண்ணலாம், பட் இது வந்து மேக்ஸிமம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியாது. சரி, பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த செலவு இவ்வளோதான் இருக்கணும், நீங்கள் அதிகமாக பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு நான்வெஜ்ஜுக்காகட்டும் இல்லை ஸ்நாக்ஸுக்காகட்டும் நீங்கள் அதிகமாக பண்ணிடக்கூடாது. நான் சொன்ன லிமிட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு மந்த்துக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணால் போதும். அப்போ தான் வந்து நம்ம 10Kக்குள்ளே நம்மளோட செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ அடுத்தது நம்மளோட இந்த 5K மீதி இருக்க 5000 ரூபாய் இருக்கு. இப்போ 10,000 ரூபாய் எப்படி செலவு பண்ணியிருக்கோம், எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பட்ஜெட்டை தாண்டி அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் முடியும். இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 10Kல நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்தது மீதி இருக்க 5K, அந்த 5000 இருக்கு இல்லையா, அந்த 5000 எப்படி வந்து நம்ம சேவிங்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து பேங்க் செக்டாரை விட இப்போ எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் செக்டார் தான் வந்து ஓரளவுக்கு கரெக்டுன்னு தோணுது. நான் அனலைஸ் பண்ணதில் போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ரொம்ப டிவியேஷன் வராது, என்ன ஒரு 2-3% வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம சேவிங்ஸோட லிஸ்ட்டு பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம இந்த 5000 சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சேவிங்ஸ் போட்டிருக்கேங்க. சேவிங்ஸில் வந்து பேபிஸ் இருக்கவங்க பேபி ஸ்கூலுக்கும் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இந்த 5000 வந்து நான் 2 டேர்மாக பிரிக்கிறேங்க. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் டேர்மாக பிரிச்சுக்கிறேன். 1 இயரில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 5000ல் ஹாஃப் எவ்வளோ 2500 இருக்கும் இல்லையா, இந்த 2500 1 இயரில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே இன்னொரு 2500 லாங் டேர்ம் ஒரு 15 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸாக லாங் டேர்மாக நான் போட்டு வைக்கிறதுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 2500 பார்க்கலாம். இப்போ இது வந்து ஸ்கூல் பேபி ஃபீஸ்க்காக பார்க்கலாம். நம்ம வந்து எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ சீட்டு போடுவாங்க தெரியுமா, இப்போ பக்கத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்ந்து போடுவாங்க, இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போய் போடுவாங்க. பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க அந்த மாதிரி சீட்டு நடத்துனாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போடுங்க. வெளியே எந்த ஆர்கனைசேஷன்லையும் போட வேணாம். அடுத்தது வந்து ஆர்டி போஸ்டல் அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் தான் வரும். ஸோ பெட்டர் வந்து பேங்க் ஆர்டி போய்க்கோங்க. இப்போ பேங்க் ஆர்டிக்கு தான் நான் போயிருக்கேன். 2500 பெர் மந்த்துக்கு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு 6.9% கிடைக்கும். 6.9% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. 2500 12 மந்த்ஸுக்கு போட்டிங்க அப்படின்னா 30,000 ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து 6.9% இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு சேர்த்தும் போது 1 இயருக்கு 32,000 வருது. நியர்லி வந்து 1 இயரில் நீங்கள் வந்து 2500 மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும். மந்த்லி உங்களுக்கு வந்து 32,000 ஆகுது. இது வந்து நீங்கள் பேங்க் ஆர்டியில் போடணும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30,000 நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. அது போக உங்களுக்கு வந்து கமிஷன் அமௌண்ட் வரும், அது ஒரு 10% கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் சீட்டு போட்டு எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பேங்க் செக்டார்லையும் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. 1 இயரில் வந்து நீங்கள் எடுத்து வைக்க முடியும். இது வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்காகட்டும், இல்லை வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி ஃபீஸ், இல்லை அப்படின்னா பர்சனல் சேவிங்ஸு 1 இயரில் எடுக்கிறதுக்காக இது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் சொல்ல போகிறேன்.
கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்கு இருக்குது, 10 இயர்ஸ்க்கு இருக்குது. அதை விட எனக்கு பெனிஃபிட்டாக தோன்றது வந்து 15 to 20 இயர்ஸ் பெனிஃபிட் தான் நான் சொல்கிறேன். 1500 rupees இந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்ம்ஸ் பார்த்துக்கணும். இது வந்து 1 இயரில் எடுத்துக்கலாம், ரொம்ப ஷார்ட் டேர்ம். இது வந்து 1000 rupees ஃபார் 5 இயர்ஸ்க்கு நான் போட்டு வைக்கிற மாதிரி. அடுத்தது 1500 20 இயர்ஸ்க்கு போட்டு வைக்கிற மாதிரி. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 7 lakhs நியர்லி, கண்டிப்பாக 6 lakhsக்கு மேலே தான் வரும், 7 lakhs நியர்லி வரும். இது மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 5 இயர்ஸில் வந்து 80,000 நியர்லி 80,000 வெறும் 1000 rupees போட்டு வச்சிங்க அப்படின்னா, இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட மணி வந்து சேவிங்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த 5 இயர்ஸ் டேமும் இந்த 20 இயர்ஸ் டேமும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முழுக்க போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக தான் இந்த சேவிங்ஸ் சொல்ல போகிறேன். 1 இயரில் சொன்னேன் இல்லையா, அது மட்டும் வந்து தான் பேங்க் செக்டர். இந்த லாங் டேர்ம் ரெண்டுமே வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து போஸ்டல் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 2% ஆச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். பத்தாவதுக்கு 100% சேஃப்டி அண்ட் செக்யூருங்க. இப்போது இந்த ஷார்ட் டேர்ம் பற்றி பார்க்கலாம். 1000 rupees வந்து 5 இயர்ஸ்க்கு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து எவ்வளோ வருது அப்படி சொல்லிட்டு, இப்போ 1000 rupees வந்து 60 months, 5 இயர்ஸில் வந்து 60 monthsக்கு போட்டோம் அப்படின்னா 60,000 வருதுங்க. அது கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு 12,000 வருது. ஸோ டோட்டலாக வந்து 72,000 வருது. இதே வந்து நீங்கள் இந்த ஆர்டியில், இது வந்து ஆர்டி ஸ்கீமில் நான் போட்டிருக்கேன். இதே நீங்கள் ஆர்டியில் வந்து 1000 அப்படின்னா 1000 தான் ஃபாலோ பண்ண முடியும். 5 இயர்ஸ்க்கும் நீங்கள் 1000 தான். இதே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும், இல்லை வந்து உங்களால் எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த அமௌண்ட், ஸ்டார்டிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுடணும் ஃபஸ்ட்டே. இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்கீம் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. 72,000 வந்து நியர்லி வருது. இது நீங்கள் 1200 1300 கூட போடலாங்க. உங்களுக்கு நியர்லி 80,000 வந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து லாங் டேர்ம் போயிடலாம். லாங் டேர்ம் அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் தாங்க கரெக்டாக வரும். போஸ்டல் இன்சூரன்ஸ் இருக்குது, எல்ஐசி இருக்குது, நிறையா ஸ்டார் ஹெல்த் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து போஸ்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா வந்து 100% செக்யூர். ஸோ வந்து இதில் எப்படி சொல்லி பார்க்கலாங்க. 1500 rupees இருந்துச்சு இல்லையா, அதை வந்து 500 நீங்கள் 3 பேர் மேலேயும் டெபாசிட் பண்ணிடுங்க இன்சூரன்ஸ் ஸ்கீமில். ஒரு மென், ஒரு உமன், ஒரு பேபி. இப்போ வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து 18 இயர்ஸ் 20 இயர்ஸாக எடுத்திருக்கேன். ஸ்கீம் வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்னு 5 மல்டிபிளாக தான் வரும். இப்போ அந்த மென் வந்து ஒரு 27 இயர்ஸில் இருக்காங்க, உமன் 25 இயர்ஸ், பேபி வந்து 0 ஏஜ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், சரியா. இப்போது 27 ஏஜ்லேருந்து 45, நான் தான் சொன்னேன் இல்லையா 5 மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் சொல்லிட்டு, அதனால் வந்து நான் 45 இயர்ஸ் போட்டிருக்கேன். உமனுக்கும் 45 இயர்ஸ் போட்டிருக்கேன். பேபி வந்து 21 இயர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இது பொன்மகள் சேமிப்பு திட்டம் அதில் வருது. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இப்போ நான் வந்து பெர் ஹெட் 500 தான் மந்த்லி. இப்போ வந்து மென் வந்து 27 இயர்ஸில் வந்து இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாங்க. உமன் வந்து 25 இயர்ஸில் ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே 1 lakh ஸ்கீம் தான் நாங்கள் போட போகிறேன். இப்போ இந்த 1 lakh ஸ்கீமுக்கு 20 இயர்ஸில் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். உங்களோட ஏஜ் வந்து கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் போஸ்டல் இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் கிடைக்கிற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 27 இயர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 27 இயர்ஸாக இருக்கீங்க, ஸ்கீம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 1 lakh ஸ்கீம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 440 கட்டினா போதும். அதே 25 இயர்ஸ் அப்படிங்கும்போது 400 கட்டணுங்க. 2 பேருமே வந்து 1 lakh பே பண்ணியிருப்போம். உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் லாஸ்ட்டில் 20 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ வருது அப்படின்னா 1 lakhக்கு அப்படியே 2 lakhs எடுக்கிற மாதிரி வருது. நியர்லி 7,000 நியர்லி தான் 10ல். இதே வந்து நீங்கள் 25 இயர்ஸ்லேயே ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 lakhக்கு 1 lakh அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. ஜஸ்ட்டு 400 தான் நீங்கள் பே பண்ணிட்டு வரீங்க. 20 இயர்ஸில் வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் மடங்கு நம்ம போட்ட அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 1 lakh போட்டு தருவாங்க 20 இயர்ஸில், சரியா. இப்படி போடும்போது இதில் 1 lakh இதில் 1 lakh கிட்டத்தட்ட 2 lakhs வந்து நம்மளுக்கு 20 இயர்ஸில் மிச்சமாயிடுங்க. அடுத்தது வந்து இந்த பொன்மகள் சேமிப்பு திட்டம் இது இருக்கு இல்லையா, இதுலேயும் அதே மாதிரி தான் நியர்லி 1 lakh 150 125 அந்த ரேஞ்சில் தான் வருது. இந்த 500 வந்து 20 இயர்ஸ் இல்லை, ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். மீதி 5 இயர்ஸ் வந்து ஹோல்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் மடங்கு 1 lakh நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா போதும். 1,55,000 வந்து உங்களுக்கு கை கிடைக்கும். ஸோ 3 பேர்த்தோடதுலேயுமே 1 lakh கிடைக்கும் போது உங்களுக்கு 3 lakhs நியர்லி வந்து 3 lakhs உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, சரிங்களா. இதே நீங்கள் 15 இயர்ஸ்லேயே எடுக்கலாம் அப்படின்னா எடுக்கலாம், அப்படியே ஹாஃப் ஆயிரும். இப்போ 1 lakh பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா 67,000 தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதில் 78 தான் அதிகமாக கிடைக்குது. இதில் அப்படி தான் நீங்கள் அந்த 15 இயர்ஸ்லேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா. ஸோ என்ன கேட்டால் 15 இயர்ஸை விட ஒரு 20 இயர்ஸே எடுத்துட்டுலாம். இதில் வந்து
ஒரு மென்னோடதுல எவ்வளோ வந்து லாபம் கிடைக்குது, ஒரு மென்னோடதுல எவ்வளோ பெனிஃபிட்டட், உமனோடதுல பெனிஃபிட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 6 lakhs to 7 lakhs அரௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் போய் அப்ரோச் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு 2500 வச்சு 7 lakhs சேவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும், பண்ணலாம். நம்ம யாரையும் நம்ப வேண்டியதில்லை, எந்த சோர்ஸையும் நம்ப வேண்டியதில்லை. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. நீங்கள் இதில் போட்டிங்கனாவே போதும், இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் பேபிஸ்க்கு எடுத்து வைக்கலாம், உங்களோட செலவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், லாங் டேர்மில் ஷார்ட் டேர்மில் எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பீரியடில் ஒரு 7 lakhs 8 lakhs வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் பீரியட்லையும் உங்களுக்கு வந்து ஒரு 70,000 80,000 5 yearsலேயே கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு 15,000 சேலரியில் இவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேவிங் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் எக்ஸ்பென்சிவ் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.